கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம், அதில் 45ஆம் அதிகாரம், அதில் 4ஆம் வசனம். ஏசாயா 45:4, அதில் பின்பகுதி. நான் என் தாசனாய யாக்கோபின் நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அதாவது பாருங்க, தேவன் நம்ம தேவனை அறியாதிருந்த பொழுதும் தேவன் நம்மளை அறிந்து கொண்டார். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அதுதான் ஏசாயா தீர்க்க தரிசனமாக உங்களிடத்தில் சொல்லி இருக்கிறார். என்ன அழகான ஒரு பாருங்க, உன்னை பேர் சொல்லி அழைத்து. அப்ப தேவனால் அழைக்கப்பட்ட ஜனம் நீங்க, அதில் நம்ம நிலைத்திருக்க வேண்டும். தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நீங்க. தேவனால் அது எப்படியே உலக தோற்றத்திற்கு முன்பே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஏன்னா அடிக்கடி இதை பற்றி யோசிப்பேன், உலகமே கிடையாது, எதுவுமே கிடையாது, அது எப்படி நம்மளை தெரிந்து கொண்டார் அப்படின்னா, அது நம்ம அறிவுக்கு எட்டாத ஒரு காரியமாக இருக்கிறது. நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன் இதை பற்றி. அதனால யாருக்குமே அது சரியான ஒரு விடை அவங்க யாருமே எனக்கு சொல்லலை. அது இது வரைக்கும் தேவன்கிட்ட கேட்டுக்கிட்டீங்க, அது எப்படி ஆண்டவரே அப்படின்ட்டு. ஆண்டவர் ஒரு நாள் அதை வெளிப்படுத்துவார். அது என்ன எதனால அப்படின்றது, ஏன் அந்த மாதிரி காரியங்கள் சொன்னேன் அப்படின்றது வெளிப்படுத்துவார். அதுவும் தேவனோட நம்ம தேவனை குறித்த சந்தேகங்களுக்கு அனைத்துமே இந்த வேதத்துல தான் பதில் இருக்கு. நம்ம வெளியே போய் உலகத்துல வெளியே போய் தர தேவையில்லை, இதுலயே பதில் இருக்கு. அந்த பதிலை என்னைக்கு ஆண்டவருக்கு என்னை காட்டணும்னு நினைக்கிறாரோ அன்னைக்கு காட்டுவார். அதில் நான் விசுவாசமா இருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, நீங்க தேவனால் பேர் சொல்லி தெரிந்து கொண்டு தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்க. அதாவது தாயின் கற்பத்தில் தாவீது சொல்றாரு, தாயின் கற்பத்திலிருந்து நான் உழுவும் பொழுது 9 சார்பில் விழுந்தேன் அப்படின்னு. அப்பேற்பட்ட மக்கள் நீங்க, அப்பேற்பட்ட சந்ததி நீங்க. அதான் பாருங்க, அதில் இப்போ என்ன அழகா சொல்றாங்க, நீ என்னை அறியாதிருந்தும். அப்ப நம்ம தேவனை அறியாதிருந்தும் அப்படின்னு இதுல வருது. ஆனா தேவனை அறியாதிருக்கிறோமா? நம்ம தேவனை அறிந்திருக்கிறோம், எல்லாத்துக்கும் தேவனை அறிந்திருக்கிறோம், உண்மைதான். ஆனா இதுல சொல்லப்படுகிற அறியாமல் இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் நம்மளை அழைத்த நோக்கத்தை, தேவன் நம்மளை உலக தோற்றத்துக்கு முன்னாலே தெரிந்து கொண்டதை நம்ம அறியாமல் இருக்கிறோம். எதற்காக தெரிந்து கொண்டார், எதற்காக அழைத்தார்? நான் அடிக்கடி இதை சொல்லுவேன், தேவன் நம்மளை அழைத்த நோக்கத்தை நம்ம புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அறிந்து கொள்வது வேற, தெரிந்து கொள்வது வேற. இதை தான் அதில் குறிக்கப்படுகிறது. அப்படி நம்ம தெரியாமல் இருக்கும்போதே, நம்ம எதற்காக அழைக்கப்பட்டோம்னு நம்ம புரிந்து கொள்ளாமல் நம்ம இருக்கும்போதே, தேவன் என்ன சொல்றாரு, உனக்கு நாமம் தரித்தேன், உனக்கு நாமம் தரித்தேன் அப்படின்றாரு. என்ன நாமம்? நீ தேவனுடைய பிள்ளைகள், நீ என்னுடையவன், நீ என்னுடைய மகள், என்னுடைய பிள்ளை அப்படின்னு நாமம் தரித்திருக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியும் போது கிறிஸ்தவர் அழைக்கப்பட்டாருன்னு அப்போஸ்தலர்ல படிக்கிறோம் நம்ம. ஆனால் இது முன்னாலே அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அறியாதிருந்தும் நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று நாமம் அறிவிக்கப்பட்ட பிள்ளைகள் நம்ம. அப்ப நம்ம எப்பேற்பட்ட ஒரு அழைப்பு பெற்ற சந்ததி நம்ம. அது எதனால் இது நடக்குதுன்னு பாருங்க. நான் என் தாசன் ஆகிய யாக்கோபின் நிமித்தம். அப்ப யாக்கோபு யாரு? நமக்கு எல்லாமே தெரியும், ஆபிரகாம் சந்ததியில் வரவங்க தான் எல்லாமே. அப்ப நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியிலிருந்து அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப நிறைய நேரத்துல நம்ம அழைக்கப்பட்ட நோக்கத்தை புரிந்து கொள்ளாதனால்தான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு, அவரால் அழைக்கப்பட்டு, அவரால் பேர் சொல்லி அழைக்கப்பட்டு, அவரால் பேர் சூட்டப்பட்ட பிள்ளைகள் நம்ம. நம்மளோட பேர், ஒவ்வொருத்தரோட பேரும் தேவனால் கொடுக்கப்பட்ட பேர் தான். தேவனால் கொடுக்கப்பட்ட பேர் தான். ஒரு சின்ன சாட்சியா நான் சொல்றேன். எனக்கு ஒரு பேர் ஒன்று, எனக்கு வச்ச பேர் எங்க குடும்பத்தை யாருக்குமே கிடையாது. எங்க குடும்பத்தை யாருக்குமே இந்த பேர் கிடையாது. எங்க அப்பா பஸ்ல வரும்போது எனக்காக பேர் வைக்கிற நாளைக்கு அந்த பஸ்ல வரும்போது பஸ்ல யாரோ சொன்னது மாதிரி எங்க அப்பா உணர்ந்துருக்காங்க, இந்த பேரை வை அப்படின்னு. அப்ப நான் மட்டும் கிடையாது, எல்லாருமே உங்களுக்கும் அப்படிதான். எல்லாரும் பேர் சொல்லி அழைக்கப்பட்டவங்க. அப்போ ஒருவேளை நம்ம ஏன் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, ஏன் காலங்கள் இப்படி இருக்கு, ஏன் எனக்கு இப்படி போராட்டம் மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டு தேவனால் பேர் சொல்லி அழைக்கப்பட்ட மக்கள் நீங்க. இந்த வருடம் உங்களுக்கு ஜெயம் கொள்ளும் வருடமாக இருக்க போகிறது. நீங்க இதுல மட்டும் நினைத்திருங்க, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் பேர் சொல்லி அழைக்கப்பட்டவன், என் பேர், எனக்கு பேர் வச்சது தேவன் தான் பேர் வச்சிருக்காரு அப்படின்ற மட்டும் நினைத்திருங்க. அதை மட்டும் திருப்பி சொல்லிக்கிட்டு இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு மிகப்பெரிய அடையாள அற்புதங்கள் செய்ய போகிறார். இந்த வருடம் நீங்க மிகப்பெரிய தேவனுக்காக எழுப்பி ஓடும் ஒரு காலமாக இருக்க போகிறது, வருடமாக இருக்க போகிறது. இதில் மட்டும் விசுவாசிங்க. இதை ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நாங்கள் உண்மை அறியாதிருந்தும் நீர் எங்களுக்கு நாமம் தரித்தேன் என்று சொன்ன மகா கிருபைக்கான நன்றி ஆண்டவரே. உம்மால் பேர் சொல்லி அழைக்கப்பட்ட ஜனமாக எங்களை நீ தெரிந்து கொண்ட மகா கிருபைக்கான நன்றி ஆண்டவரே. அதிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.
இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உம்மால் பேர் சூடப்பட்டார்கள் என்பதை உணர்ந்து, உம்மால் அழைக்கப்பட்டதை உணர்ந்து, அந்த அழைக்கப்பட்ட நிலையிலே அவர் நிலைத்திருக்க அவர்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோமாப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.